only about 12% or 15% has voted your. I'm not good at that. I'm not gone into the statistics, but definitely தமிழ்நாடு முழுவதும் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. ஜோசப் விஜய், நீ என்ன பெரிய ஒரு பேரழகன், நீ ஒரு பெரிய கடவுள் குழந்தை என்று நினைக்காதீர். நீ கடவுள் குழந்தை என்று நினைத்தால் நாங்கள் எல்லோருமே கடவுள் குழந்தைகள். ஓகே, நீ வந்து ஒரு ரவுடியை போய் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டு யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் போர்ட்ஃபோலியோ? உனக்கு ஃபினான்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? எவ்வளோ ஒரு பைத்தியக்கார ப்ரொடியூசர் உனக்கு 200 கோடி கொடுத்துட்டா அவன் பாடுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நீ வாங்கி போட்டு பாக்கெட்டில் போட்டு டிங் டிங் 2 டான்ஸ் ஆடிட்டு ஒரு பெரிய இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டா வாழ்க்கை கிடையாது. ஒரு தற்குறியை தூக்கி கொண்டு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி அந்த ஆளுக்கு ஒழுக்கமாக ஒரு படிக்க கூட தெரியல, அதில் 3 பேஜ் விட்டுட்டானுமா. அவள் எப்பேற்பட்ட ஒரு முட்டாளை தூக்கிட்டு வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டிங்கன்னா, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். இன்றைக்கு இந்த நேற்று அசம்பிளியில் இந்த பட்ஜெட்டை அந்த மரியா வில்சன் சொல்லும் ஒரு தற்குறி ரவுடி மினிஸ்டர், இந்த மாதிரி ரவுடிகள் கொண்டு வந்து ஒரு மினிஸ்டர் ஆக்குனா அந்த போர்ட்ஃபோலியோ என்ன நடக்கும், அந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன நடக்கும் என்று வெகு சீக்கிரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிப்பார்கள். இப்போ சப்போஸ் 85% ஆஃப் த பீப்புள் ஓட்டுடுன்னா அந்த 85%ல் உங்கள் 35% will work out only to about 20 or 25% on the overall population. ஏனென்றால் even less, because 85 of the voters, I think out of 8 crores people, I think 6.5 or something are voters. In that 6.5, 85% voted அப்போ அதில் வந்து 35% அப்போ வந்து ஆக்சுவல் பாப்புலேஷனோட பர்சன்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஒரு உணர்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. Are you drugged? Are you in a drugged state of affairs? எங்களுக்கு மக்களுக்கு தோணுது இது கேட்டே தீரணும். ஐ டோன்ட் கேர். இப்போ உங்கள் கட்சிக்காரங்க என்ன ட்ரோல் பண்ணால் ஐ கேர் அ டேம் அபவுட் இட். நீ என்னன்னாலும் கூப்பிட்டுக்குவாருங்க, அதை பற்றி கவலையில். என்னன்னு நீங்கள் எல்லாம் அந்த விஜயோட பெண்டாட்டி சங்கீதாவை கட்ட வார்த்தையில் திட்டுனீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன தரம் இருக்கிறது? இப்போ இந்த த்ரிஷாவை பற்றி பேசுறதுக்காக உதயநிதி did not speak about த்ரிஷா. அந்த க்ரௌடில் யாரோ ஒருத்தன் பேர் சொன்னா அது இட் குட் பி ஈவன் தாவேகா பீப்புள் உள்ளார வந்திருக்கலாம். அது ஏன் டிஎம்கே தான் இருக்கணும்னு என்ன நிச்சயம்? அதுக்கு வந்து உதய் ஒரு வார்த்தையாவது த்ரிஷா அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணலையே. அண்ட் உதய் ஸ்பீச் வாஸ் வெரி ஆப்ட் அண்ட் கரெக்ட். என்னமோ நீ நினச்சிக்கிட்ட அசம்பிளிக்கு வராதபடி செய்யலான்னு சொல்லி அது ஊற்றிச்சு உனக்கு. இப்போ வந்து கோர்ட் உனக்கு தான் நோர்க்குன்னு கொடுத்துருக்குது. அதுக்காக உனக்கு என்ன கொஞ்ச நாள் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கிறதா கிடையாது. இன்றைக்கு இந்த நேற்று அசம்பிளியில் இந்த பட்ஜெட்டை அந்த மரியா வில்சன் சொல்லும் ஒரு தற்குறி ரவுடி மினிஸ்டர், இந்த மாதிரி ரவுடிகள் கொண்டு வந்து ஒரு மினிஸ்டர் ஆக்குனா அந்த போர்ட்ஃபோலியோ என்ன நடக்கும், அந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன நடக்கும் என்று வெகு சீக்கிரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிப்பார்கள். இப்போ சப்போஸ் 85% ஆஃப் த பீப்புள் ஓட்டுடுன்னா அந்த 85%ல் உங்கள் 35% will work out only to about 20 or 25% on the overall population. ஏனென்றால்
even less, because 85 of the voters, I think out of 8 crores people, I think 6.5 or something are voters. In that 6.5, 85% voted அப்போ அதில் வந்து 35% அப்போ வந்து ஆக்சுவல் பாப்புலேஷனோட பர்சன்டேஜில் நீங்கள் வந்துட்டு only about 12% or 15% has voted your. I'm not good at that. I'm not gone into the statistics, but definitely தமிழ்நாடு முழுவதும் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. ஜோசப் விஜய், நீ என்ன பெரிய ஒரு பேரழகன், நீ ஒரு பெரிய கடவுள் குழந்தை என்று நினைக்காதீர். நீ கடவுள் குழந்தை என்று நினைத்தால் நாங்கள் எல்லோருமே கடவுள் குழந்தைகள். ஓகே, நீ வந்து ஒரு ரவுடியை போய் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டு யூ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் போர்ட்ஃபோலியோ? உனக்கு ஃபினான்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஏதோ ஒரு பைத்தியக்கார ப்ரொடியூசர் உனக்கு 200 கோடி கொடுத்துட்டா அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நீ வாங்கி போட்டு பாக்கெட்டில் போட்டு டிங் டிங் 2 டான்ஸ் ஆடிட்டு ஒரு பெரிய இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டா வாழ்க்கை கிடையாது. ஒரு தற்குறியை தூக்கி கொண்டு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கி அந்த ஆளுக்கு ஒழுக்கமாக ஒரு படிக்க கூட தெரியல, அதில் 3 பேஜ் விட்டுட்டாங்கம்மா. அவள் எப்பேற்பட்ட ஒரு முட்டாளை தூக்கிட்டு வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டிங்கன்னா, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். விளையாட்டு கிடையாது ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோ. அந்த முட்டாள் பையனுக்கு படிக்க கூட தெரியல. ஐம் சாரி, ஐ ஹேவ் டு யூஸ் திஸ் வேர்ட்ஸ். முட்டாள்னா முட்டாள் தான், இட்ஸ் நாட் அ கெட்ட வார்த்தை. ஒரு முட்டாளை முட்டாள் என்று தான் சொல்ல முடியும். நீ எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் முட்டாள் தான். அப்போ வந்துட்டு ஒரு உருப்படியாக படிக்க தெரியல. நான் வந்து தமிழ் மீடியம் படிக்கல, பட் மை செகண்ட் லாங்குவேஜ் வாஸ் தமிழ். எங்கள் தமிழெல்லாம் நாங்கள் கான்வென்ட் ஸ்கூல்ஸில் படித்ததால் எங்கள் தமிழ் ஒன்றும் பெருசாக பிரமாதமாக இருக்காது. பட் ஸ்டில் எங்களால் இந்த அளவுக்கு பேச முடியும் போது அந்த தற்குறி பையன், அவன் என்ன பெரிய அமெரிக்காவிலேருந்து பிறந்து அமெரிக்காவிலேருந்து வாழ்ந்து இங்கே வந்தானா, அவனுக்கு ஒரு தமிழ் உருப்படியாக படிக்க தெரியல. இவனையெல்லாம் ஒரு நீ சொல்கிறல வாயில் வருதுன்ட்டு எங்களுக்கும் வாயில் வரும். எங்களுக்கும் டேஷ் எல்லாம் சொல்ல தெரியும். தெரியாமல் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் ஊடகங்களும் இந்த ஒரு சில ஊடகங்களும் என்னமோ உதயநிதி, ஐ எம் நோ ஃபேன் ஆஃப் உதயநிதி, பட் அந்த தம்பி தப்பாக பேசியிருக்காட்டே பேசல, அதுதான் உண்மை. அந்த பையன் ஈவன் த்ரிஷா பேரை கடை சொல்லலை, த்ரிஷா பேரு கடை உச்சரிக்கல. he spoke sensibly. That Tanjavur speech was very sensible of Uday, and he was addressing அவன் வந்துட்டு விவசாயிகளோட பிரச்சனை எப்படி இந்த மேகதாத்து ப்ளஸ் இந்த காவேரி தண்ணி திறக்காததால் எப்படி அந்த கிராப் எஃபெக்ட் ஆக போகுது, இதால் விலைவாசி இப்போவே ஆல்ரெடி அரிசி விலை ஏறிக்கொண்டிருக்குது. அந்த இது உனக்கு தெரியுமா விஜய்? முதல்ல அரிசி விலை ஏறுதுன்னு சொல்லி உனக்கு தெரியுதா? இல்லை நீ அங்கே உட்காந்துட்டு இருக்கிற இப்போ அசம்பிளியில் இப்படியே ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு உணர்ச்சி இல்லை, ஒன்றும் இல்லை. Are you drugged? Are you in a drugged state of affairs? எங்களுக்கு மக்களுக்கு தோணுது இது கேட்டே தீரணும். ஐ டோன்ட் கேர். இப்போ உங்கள் கட்சிக்காரங்க என்ன ட்ரோல் பண்ண, ஐ கேர் அ டேம் அபவுட் இட். நீ என்னன்னாலும் கூப்பிட்டுக்குவாங்க, அதை பற்றி கவலையில். என்னன்னு நீங்கள் எல்லாம் அந்த விஜயோட பெண்டாட்டி சங்கீதாவை கட்ட வார்த்தையில் திட்டுனீங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன தரம் இருக்கிறது? இப்போ இந்த த்ரிஷாவை பற்றி பேசுறதுக்காக உதயநிதி did not speak about த்ரிஷா. அந்த க்ரௌடில் யாரோ ஒருத்தன் பேர் சொன்னா அது இட் குட் பி ஈவன் தாவேகா பீப்புள் உள்ளார வந்திருக்கலாம். அது ஏன் டிஎம்கே தான் இருக்கணும்னு என்ன நிச்சயம்? அதுக்கு வந்து உதய் ஒரு வார்த்தையாவது த்ரிஷா அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணலையே. அண்ட் உதய் ஸ்பீச் வாஸ் வெரி ஆப்ட் அண்ட் கரெக்ட். என்னமோ நீ நினச்சிக்கிட்ட அசம்பிளிக்கு வராதபடி செய்யலான்னு சொல்லி அது ஊற்றிச்சு உனக்கு. இப்போ வந்து கோர்ட் உனக்கு தான் நோர்க்குன்னு கொடுத்துருக்குது. அதுக்காக உனக்கு என்ன கொஞ்ச நாள் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருக்கிறதான் கிடையாது. உங்கள் மந்திரிங்க ஏதோ பேசுகிறாங்க, கண்டதெல்லாம் பேசுகிறான். அந்த ஆதவ அர்ஜுனா இந்த ஸ்டாலின் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, உங்கள் அயோக்கியர்களே அன்றைக்கே தூக்கி போட்டுக்கணும் அந்த கரூருக்கு அப்புறம். பெரிய தப்பு. ஸ்டாலின் அன்றைக்கி யார் அட்வைஸரோ தெரியாது, எந்த முட்டாள் அதுக்கு அட்வைஸ் கொடுத்து
இந்த உங்களுக்கு எஃப்ஐஆர் போடாமல் உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தாரோ அது பெரிய பெரிய தப்பு. உங்களுக்கெல்லாம் மர்டருக்கு போட்டுக்கணும். இட் வாஸ் மர்டர். இந்த கரூரில் இறந்த 41 பேர் கொலை குற்றம். உங்களுக்கு நினைத்து கொள்ளாதே நீ என்னமோ வந்துட்டு உன்னோட ஜோசியரை வச்சுட்டு மந்திரம் மாந்திரிகமெல்லாம் பண்ணி மக்களை எப்பவும் ஏமாத்திட்டு இருக்கணும்னு நினச்சி நீ இந்த மோடி மாதிரி நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற. மோடி அப்பன் நீ மகன் மாதிரி. அதுவும் வாயை திறக்காது, நீ வாயை திறக்க மாட்டேன். 2 பேரும் ப்ரெஸ்ஸை பார்த்தா ஓடுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வீரா பேச்சு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு அதில் வந்து கதை படிக்கிறியா? எனக்கு எந்த ஸ்கிரிப்டும் இல்லைப்பா. நான் வந்துட்டு தைரியமாக எக்ஸ்டெம் போவேன். எனக்கு தெரிஞ்ச தமிழில், எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் நான் பேசுவேன். எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே கிடையாது. நான் என்ன தவறாக சொல்லியிருந்தேன் அதை வந்து ஐ ஸ்டாண்ட் கரெக்டுன்னு கூட சொல்லுவேன். அப்போது நீ என்ன மாதிரி ஒரு முட்டாள் கூட்டத்தை ஒரு மந்திரி சபையில் வைத்து கொண்டு ஊழல் செய்தவர்களே நீ வந்து ஊழலை பற்றி பேசுகிறாய். அந்த செங்கோட்டையன் என்ன பெரிய உத்தம புத்திரனா? இல்லாட்டி அந்த வாத்தாட்சி அந்த வாச்சாத்தி அந்த ஊரில் வந்துட்டு என்னெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணால் அப்பேற்பட்ட ஒரு அயோக்கியனே நீ வந்து ஒரு ரெவென்யூ மினிஸ்டராக வச்சுட்டு நீ ஊழலை பற்றி பேசுகிறாய். ஊழல் என்றால் உனக்கு என்னன்னு தெரியுதா? ஃபஸ்ட்டு நீயே ஒரு ஊழல் தான். என்றைக்கு நீ வந்து இந்தியன் இந்த இன்கம் டேக்ஸ்க்கு நீ வந்து நீ ஏமாற்றி நீ பணம் கட்டலையோ நீயும் ஒரு ஊழல்வாதி தான். நீ ஒன்றும் பெரிய யோகிய சிகாமணி என்று நினைத்து கொள்ளாதே. அதே மாதிரி உன் மேலே எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்லாததால் நீ ஒன்றும் கொலை குற்றம் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்க போகிறதில்ல. அங்கே கரூரில் நிகழ்ந்தது கொலை. அது முதல் குற்றவாளி நீதான். அன்றைக்கு இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் தே ஃபெயில்ட். அதற்கு இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள். நீங்களும் நிறைய தவறுகள் செய்திருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சியில். ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு ஊழல் செய்த மந்திரிகள் நிறைய பேர் உங்ககிட்ட இருக்கிறார்கள். நான் எவ்வளோ தடவை உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு. பட் வந்து எனக்கு தைரியம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு தான் அந்த என்ன சொல்கிறது தன்மை இல்லை. ஒரு மனுஷனுக்கு தன்மை இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் தவறு செய்து விட்டேன் அதை மன்னித்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தன்மை இருக்கணும். ஆனால் உங்கள் அரசியல்வாதிகள் யாருக்குமே அந்த தன்மை கிடையாது. அது எந்த கட்சியாகவும் இருக்கட்டும். பட் இந்த தஞ்சாவூர் இன்சிடென்ட்டில் டெஃபினெட்லி உதய் இஸ் நாட் அட் ஃபால்ட். அண்ட் அட்லீஸ்ட் உதய் இஸ் ஃபேஸிங் த ப்ரெஸ். அந்த ஒரு ஆண்மை அந்த தம்பிக்கு இருக்கிறது. ஆனால் நீ விஜய் பைந்தாங்குழி ஓடிட்டு உனக்கு ஸ்கிரிப்ட் இல்லாட்டி உன் வாயில் ஒன்றும் வராது, லட்டு தான் வரும். அங்கே ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் உட்காந்துட்ருக்கிறிய அந்த அசம்பிளியில். இந்த மூஞ்சிக்கு இந்த தற்கொலை கூட்டம் ஒன்று சொல்லுது இஸ் க்யூட், ஒன்று சொல்லுது ஓ இஸ் ஹேண்ட்ஸம், ஒன்று சொல்லுது என் புருஷனை விட அவ்வளோ தான் பிடிக்கும். எப்பேற்பட்ட மூஞ்சிங்க உன்னை பிடிக்குதுன்னு சொல்லி நீயே பார்க்கணும். படித்த அறிவோடு இருக்கிற எந்த ஒரு பெண்மணியும் அறிவு இருக்கணும். சும்மா படித்தா மட்டும் போதாது. ஒரு யோசிக்கணும். யாரை நம்ம க்யூட்டுன்னு சொல்கிறோம்னு சொல்லி. ஆனால் இந்த கூட்டம் இன்றைக்கு இந்த சினிமா போதையில் உட்கார்ந்து கொண்டு உன்னை பின்பற்றுகிறார்கள். இது வந்து நாட்டுக்கு பெரிய பேராபத்து. நீ இப்படியே செய்துட்டு இருந்தால் என்னால் தமிழ்நாடு குட்டிசவராக போகிறது. அண்ட் உதய், திஸ் இஸ் அ லெசன் ஃபார் யூ. நீங்கள் எப்படி உங்கள் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் உங்கள் ஆட்சியில் நிறைய பேர்த்து மேலே நீங்களும் பொய் கேஸ் போட்டிருக்கீங்க. தட் இஸ் நிறைய ஜேர்னலிஸ்ட் பொய் பேசியிருந்தா ஓகே, அதை பற்றி ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் கேஸ் போட்டால் தவறு கிடையாது. ஆனால் உண்மைகளை பேசும்போது உண்மைகளை வெளியே கொண்டு வரும்போது நீங்கள் வந்து அவங்கள வந்துட்டு மிரட்டுறது மாதிரி எஃப்ஐஆர் போட்டு அவங்க வாயை மூடணும்னு நினச்சா திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். தட் இஸ் உங்கள் கேஸுமே இப்போ வந்து நீ நிஜமாகவே ட்ரிஷா பற்றி பேசலை. நான் உன்னோட ஃபுல் ஸ்பீச் கேட்டுட்டேன். நேற்று எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹைதராபாத்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு என்னமோ பெருசாக ஒரு ஆங்கிலத்தில் ஓ யூனோ ஃபெலோ ஸ்காட் ஆரம்பித்தான். நான் சொன்னேன், நீ அந்த ஸ்பீச் கேட்டியா, உதயோட ஸ்பீச் கேட்டியன்னா ஆமாம். அப்போ எந்த இடத்துல வந்து உதய ஸ்போக்கன் அபவுட் ட்ரிஷா. ட்ரிஷா வந்து கூட்டத்துலன்னா சத்தம் போட்டான்னு தவிர்த்துட்டு அது இட் குட் பி எனிபடி.
இட் குட் பி a டிஎம்கே மேன், இல்லாட்டி ஒரு தாவேக்கா ஆள் கூட இருக்கலாம். அதுக்காக அதை எப்படி உதய் வந்து பொறுப்பேற்க முடியும்? டெஃபினட்டாக யாரா ஒருத்தர் சிரிப்பாங்க இருப்பாங்க. ஆனால் விஜய் அளவுக்கு டர்ட்டி பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு தடவையும் விஜய் வெளியே வந்து பேசினா அந்த டர்ட்டி பாடி லாங்குவேஜ் இஸ் ஸோ டெரபிள். எனக்கெல்லாம் கொந்தளிக்குது என் ரத்தம். நிஜமாகவே கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும், இந்த மாதிரி அயோக்கியர்களை தூக்கிட்டு வந்து நாட்டை குட்டி சவராக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட கிருஷ்ணா கிட்ட தான் சண்டை போடுறேன். இப்போ வந்துட்டு இந்த ஆட்சியில் இருக்கும் மந்திரிகள் எவ்வளோ பேர் அறிவோடு செய்கிறாங்கன்னா 95% அறிவு கெட்டுத்தான் இருக்கிறாங்க. அந்த புசி ஆனந்தி அவனையெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒரு மந்திரியாக போடுற விஜய், அப்போ வாட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் த ஸ்டேட்? இவங்க ஜேர்னலிஸ்ட் கேட்குறாங்க அபவுட் தி காவேரி வாட்டர் அண்ட் மேகதாத்து டேம். அந்தால ஏதோ பப்ளி மாஸ் மாதிரி சிரிக்கிறான். என்னத்துக்கு சிரிக்கிறான்னு எனக்கு புரியல. நக்கலாக சிரிக்கிறானா இல்லை அறுவெட்டு இல்லை பைத்தியம் பிடிச்சி சிரிக்கிறானா எனக்கு தெரியல. பைத்தியங்களை தூக்கிட்டு வந்து மந்திரியாக போட்டேன். இந்த நாடு என்ன ஆக போகுதுன்னு உனக்கு தெரியுதா? ஹவு மச் ஆஃப் மனி இஸ் பீங் வேஸ்டட். நீ உன்னோட ஜோசியக்காரனை வச்சு எல்லாத்தையும் அழிக்கலான்னு நீ நினைக்காத. அந்த காலி திருப்பி அடித்தானா உங்களை எல்லாத்தையும், அதுக்கப்புறம் உங்களுக்கு துணியை காணும் துண்ணை காணும்னு ஓடுவீங்க. டோன்ட் ட்ரை டு டூ யோர் dirty அதர்வன வேதம் ஆன் பீப்புள். இந்த மாஸ் ஹிப்னாட்டிசம் இந்த ஈஷாக்காரம் பண்ணுற மாதிரி. நீங்கள் எல்லோரும் அயோக்கியர்கள், சாத்தான்கள். இந்த நாடை குட்டி சவர் ஆக்குறதுக்கு தான் 95% ஆஃப் யூ பாலிட்டிஷியன்ஸ் வந்திருக்கீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு. பைத்தியத்தெல்லாம் போய் ஒரு மந்திரியாக போட்டு உனக்கே முதல் உருப்படியாக ஒரு எக்கனாமிக்ஸோ இல்லாட்டி ஒரு சப்ஜெக்ட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுமானா தெரியுமா தெரியல. யூஆர் நாட் even reacting to what is happening in the assembly. உன் மூஞ்சியை நீயே போய் பார்த்துக்கோ, 10 நிமிஷம் அந்த இது பாரு உன் மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு. அப்படியே ஜாம்பிமா கண்ணு அப்படி வச்சுட்டு, என்னத்துக்கு கண்ணு அப்படி வச்சுக்கிட்டு அப்படி பைத்தியக்காரனாட்டு பார்த்துட்ருக்கேன். எனக்கு புரியல, ரியலி புரியல. தேவையில்லை விஜய். நாடு வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு நாடு, நம்ம தாய்க்கு சமம் இந்த நாடு. அந்த நாட்டை குட்டி சவராக்காது, இது நல்லதுக்கு இல்லை. God is warning you through me. நீ வந்துட்டு ஒழுக்கமாக ஆட்சியை நடத்துறதை நான் நடத்து, இல்லாட்டி மூட்டையை கட்டிட்டு கிளம்பு. நீ எங்கே ஆஸ்திரேலியாவில் சொத்து வாங்கியிருக்கியோ போகிறதுனா போய்க்கோ, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோடையோ இல்லாட்டி உன்னோட யாரோடையோ. ஓகே, we are not interested in your third rate affairs. பட் நீங்கள் ஒரு பப்ளிக் பர்சனாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி விமர்சிப்போம். நீ ஒழுக்கமாக நடந்துட்டா யாருமே உன்னை பற்றி தப்பாக பேச போகிறதில்லை. யூ கிவிங் அ சான்ஸ் அண்ட் ஸோ அதை அனுபவிச்சே தீரணும். மக்கள் ஒரு சிலருக்கு நான் பேசுவது பிடிக்காமல் இருக்கலாம், நான் அதை பற்றி கவலைப்படலை. இது வந்துட்டு ஜென்ரலாக மக்களுக்கு சொல்கிறோம். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி தற்குறிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஆட்சியாளர்களாக அதற்கப்புறம் கொடையுதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு இந்த 3 மாதத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிருக்குது, எவ்வளோ வந்து we were on the top ஈக்குவல் டு மகாராஷ்டிரா 53% இருந்தோம். இன்றைக்கு வந்துட்டு யாருமே இங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு ஆசைப்படலை. ஏனென்றால் உங்களோட மந்திரிகள் ஒரு தற்குறிகள், யாருக்குமே ஒரு அறிவு இல்லை. அந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அந்த பிள்ளைக்கு என்ன இண்டஸ்ட்ரி பற்றி பேக்ரவுண்ட் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது. ஓகே, நாட் பிகாஸ் ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஆஃப் புவர் ஃபேமிலி. ஆனால் கொஞ்சமாவது அறிவு இருக்கணும், என்ன செய்யணும் ஏது பேசணும். பைத்தியக்காரங்களாட்ட பேசிக்கொண்டு உங்கள் ரீல்ஸ் வந்துட்டு உங்களோட பொய்யான வாழ்க்கைக்கு உங்கள் ரீல்ஸ் வாழ்க்கை உதவும். பட் உண்மையான வாழ்க்கைக்கு இந்த ரீல்ஸ் எல்லாம் ஒரு சோறு போட போகிறதில்லை. இந்த கொள்ளையடிக்கும் உங்கள் மாதிரி கூட்டத்துக்கு தான் இந்த ரீல்ஸ் கரெக்ட். அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யூ புட் தேர். உன்னோட அந்த ரூட் ராமசாமியோ பழனிசாமியோ, அதுக்கப்புறம் உன்னோட அந்த ரெட்டி ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டை கொள்ளடிக்கிறதுக்கு தான் நீங்கள்லாம் சேர்ந்து முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்த ஆட்சியில் எவனா ஒருத்தன் உங்களுக்கு சாட்டை அடி கொடுக்காட்டி
நான் கும்பிடுறது சாமி உண்மை இல்லை என்று நான் ஏற்றுக்கிறேன். நான் எனக்கு சாமி கிட்ட கூட நான் சேலஞ்ச் பண்ணுவேன். உங்கள் மாதிரி அயோக்கியர்களை தூக்கி கொண்டு வந்து வைத்து நாட்டு மக்களுக்கு ஒரு சோதனை, ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு கேவலம், தமிழ்நாட்டுக்கே வந்த ஒரு கேவலம். இந்த அளவுக்கு வேர்ஸ்ட்டாக ஒரு மினிஸ்ட்ரி வந்தது நான் பார்க்கல. வேர்ஸ்ட்டாக இருக்கும் மினிஸ்டர்ஸு. நாட் தட் மற்றவங்களாம் பெரிய அறிவாளிகள் என்று நான் சொல்லவில்லை, எல்லாருமே கொள்ளை அடிக்கிறதுல பெரிய பேரறிவாளிகள். ஆனால் உருப்படியாக மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணுமானா ஒருத்தனுக்காக அறிவு இருக்கிற மாதிரி தெரியல. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ், பிகாஸ் யூஆர் ஆல் ஃபெட் அப் அண்ட் இன்னுமே ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உன்னோட ஆட்சியில் ஒன்றும் அப்படியே மக்கள் வந்து உங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படி பிரமாதமாக காசு வாங்காமல் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறாங்க. எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஊழலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது மிஸ்டர் விஜய். ஸோ வேக்கப், உன்னோட தூக்கத்திலிருந்து ஹைபர்னேஷன் வெளியே வா, இல்லாட்டி போதையிலிருந்து வெளியே வா. அப்போ தான் உனக்கு உண்மை நிலை என்ன என்று தெரியும். நன்றி, வணக்கம்.